வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்தது சிக்கல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே சென்று விடலாம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பொதுவாக பார்க்கக்கூடிய மக்களுக்கும் சரி, என்னதான் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் தான் இருக்குது. ஏன்னா கட்சி இருக்குதா இல்லையான்ற சூழல் வந்துடுச்சுங்க. தொடர்ந்து கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போது திமுக கூட பார்த்திங்கன்னா இந்த திமுகன்ற கட்சி பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா சட்டசபையில் நிறைய பார்த்திங்கன்னா எதிர்கட்சியின் மேலே உதயநிதி பண்ணுறாங்க. இந்த கட்சி ரீதி அங்கங்கே ஒன்று பண்ணுறாங்க. ஸோ கட்சி இருக்கிற மாதிரியான வெளிப்படைகள் இருக்குது. அதிமுக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு துளி துளியாக தான் பார்த்திங்கன்னா காணப்படுது அப்படின்ற சூழல் வந்துச்சு. அதற்கு காரணம் என்னவென்றால் தலைமை, அதிமுக என்ற தலைமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படி இருப்பதன் காரணமாக கட்சியோட நிலைமையும் அப்படி இப்படியாக மாறி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதனால் கட்சியில் இருந்த ரொம்ப சீனியர்களும் மூத்த நிர்வாகிகளும் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் வந்து விட்டது. அப்படி பார்க்குறப்போ அப்போ கட்சி விட்டு வெளியே போனால் என்ன ஆனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பலம் என்பது வெகுவாகவே குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ பலம் குறைய என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகக்கூடிய சூழல் என்பது வருது. அதை பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா தடுக்கக்கூடிய விதம் தலைமைக்கு இருக்குது. ஓகேங்களா? தலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்சியை கட்டுக்கோப்போடு பார்த்திங்கன்னா பார்க்கணும். என்ன பிரச்சனை, என்ன இடையூறு வந்தாலும் அதனை கட்டுக்கோப்போடு அனைவரையும் அரவணைத்து உரிய மரியாதையும் ஆதரவும் அவங்களுக்கு கொடுத்தா மட்டுமே அவங்க பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு பெரும் விதத்தை கொடுப்பாங்க. கட்சிக்கும் அதுதான் முரண்பு. அதை பார்த்திங்கன்னா எங்கே அரசியல் மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் உங்கள் வாழ்வில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுற்றி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா உரிய மதியம் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா அது பெரும் விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சிக்கல்கள்லாம் நீங்குச்சுன்னா, ஒரு தெளிவு பிறந்துச்சுன்னா அந்த கட்சிக்கான பார்த்திங்கன்னா வளர்ச்சி பாதை உருவாயிடும். எதிர்காலம் பார்த்திங்கன்னா பெற்றுடும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இந்த ஒரு தகவல் பெரும் விதத்தில் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.